ஏசாயா 53:10 கர்த்தரோ அவரை நொறுக்கச் சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியைக் கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் என்று சொல்லுகிறது. பிதாவாகிய தேவன் தாமே கிறிஸ்துவை நொறுக்கவும் பாடுகளுக்கு உட்படுத்தவும் விருப்பமாயிருந்தார் என்று பார்த்தோம். தொடர்ந்து அவருடைய அதாவது கிறிஸ்துவினுடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டது என்று வருகின்றது. இங்கு நாம் பார்க்கின்ற குற்ற நிவாரண பலி என்பதையும் லேவியராகமத்தில் முதல் 5 அதிகாரங்களில் சொல்லப்பட்டுள்ள 5 பலிகளையும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பலியும் கிறிஸ்துவை முன் அறிவிக்கிறதாக இருக்கிறது. லேவியராகமம் முதல் அதிகாரம் சர்வாங்க தகன பலியை விவரிக்கிறது. பழுதற்ற காளை அல்லது பழுதற்ற ஆட்டுக்கடாவின் தலையின் மேல் கையை வைத்து அதன் உடல் முழுவதையும் சந்து சந்தாக துண்டித்து பலிபீடத்தின் மேல் தகனிக்க வேண்டும். இது சர்வ அங்க அதாவது சரீர உறுப்புகள் அனைத்தும் வெட்டப்பட்டு சுட்டெரிக்கப்பட வேண்டும் என்பதை சொல்லுகிற பலி. இதற்கு எபிரேய பதம் ஹோலா. இந்த ஹோலா என்கின்ற வார்த்தையிலிருந்து தான் ஹோலோகாஸ்ட் என்ற வார்த்தை வந்தது. இந்த ஹோலோகாஸ்ட்னா என்னன்னு சொன்னால், 2வது உலகப் போரின் போது ஜெர்மனியின் கொடுங்கோல் ஆளுநர் ஹிட்லர் யூதர்களை ஒரு கான்சன்ட்ரேஷன் கேம்ப் என்று சொல்லப்படுகிற கடுமையான ஒரு சிறை முகாம், அதில் இந்த யூதர்களை அடைத்து வைத்து லட்சக்கணக்கான யூதர்களை விஷவாயு செலுத்தி அவர்களை தீக்கிரையாக்கினார். அந்த காரியத்தை ஹோலோகாஸ்ட் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஹோலோ என்பது அந்த சர்வாங்க தகன பலி. இந்த யூதர்கள் அனைவரும் அவர்கள் சரீரம் முழுவதும் சுட்டரிக்கப்பட்டபடியினால் அதை அந்த சர்வாங்க தகன பலி என்பதன் ஹோலோ என்கின்ற எபிரேய பதத்திலிருந்து அதை ஹோலோகாஸ்ட் என்று சொல்கின்றார்கள். கிறிஸ்துவும் சரீரம் முழுவதும் மனித ரூபம் இன்னதென்று அறிய முடியாதபடி மாமிசம் முழுவதும் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கொல்லப்பட்டார். மனிதனுடைய பாவத்திற்காக மனுக்குலத்தின் மேல் வரவேண்டிய தேவ கோபாக்கினையாகிய அக்கினி அவர் மேல் விழுந்து அவர் நமக்காக இவ்விதமான சர்வாங்க தகன பலி ஆகிறார். நாமும் நம்முடைய சரீரம் அதனுடைய கிரியைகள் அனைத்தையும் கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவ அக்கினி நம்மேல் வராதபடிக்கு கிறிஸ்து அதை ஏற்றுக்கொண்டபடியினாலே நம்முடைய சரீரத்தை தேவன் தங்கும் ஆலயமாக கிறிஸ்து மாற்றிவிடுகிறார். இதன் மூலம் கிறிஸ்து நமக்காக அந்த முதல் பலியாகிய சர்வாங்க தகன பலியாக ஆகின்றார். இந்த சர்வாங்க தகன பலி தினமும் காலைதோறும் செலுத்தப்பட வேண்டும். அதை பலிபீடத்தின் அக்கினியில் அதை வைத்து அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் காலையில் என்று லேவியராகமம் 6வது அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது. நாமும் காலைதோறும் நம்முடைய சரீரத்தை ஜெபத்தில் தேவனுக்கென்று அர்ப்பணிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கிறிஸ்து நமக்காக பலியானார் என்பதால் லேவியராகமத்தில் சொல்லப்பட்டுள்ள பலிகளை குறித்து பார்க்கின்றோம். லேவியராகமம் 2வது அதிகாரத்தில் போஜன பலி குறித்து சொல்லப்பட்டுள்ளது. இதனுடைய எபிரேய பதம் மின்கா. இதன் அர்த்தம் பரிசு அல்லது வெகுமானம். தேவன் நமக்கு ஆகாரம் கொடுத்து போஷிப்பதற்கு நன்றி செலுத்துவதற்காக இது கொடுக்கப்படுகின்றது. கிறிஸ்துவும் நமக்காக இப்படி ஒரு போஜன பலியானார் என்று நாம் பார்க்கின்றோம். இது 3 விதங்களில் இந்த போஜன பலி செலுத்தப்படும். லேவியராகமம் 2வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களில் மெல்லிய மாவின் மேல் எண்ணெய் வார்த்து அதன் மேல் தூப வர்க்கமிட்டு அதில் ஒரு கைப்பிடி பலிபீடத்தின் மேல் தகனிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய சித்தப்படி தானியம் விளைகின்றது. அது மனிதனுடைய கை பிரயாசத்தினால் சிறப்பான மெல்லிய மாவாக மாறுகின்றது. அதேபோல கிறிஸ்துவும் தேவனுடைய சித்தப்படி உலகத்திலே மனு உருவாக அவதரித்தார். முழுமையான தன்னுடைய கீழ்ப்படிதல் மூலமாக பரிசுத்த ஆவியானவராகிய எண்ணெய் ஊற்றப்பட்ட மேசியாவாக, மேசியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற பொருள் உண்டு. அவர் நமக்காக அப்படி மேசியாவாகி தன்னை சுகந்த பலியாக அர்ப்பணித்தார் என்று நாம் பார்க்கலாம். நாமும் தேவனுடைய சித்தப்படி நாம் படைக்கப்பட்டதன் நோக்கத்தை நம்முடைய குடும்பத்திலே
நம்முடைய வேலை ஸ்தலத்திலே நாம் இருக்கின்ற நிலைமையிலே பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசையுடன் தேவனை அறியும் அறிவாகிய வாசனையை வீச வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இரண்டாவதாக, லேவியராகமம் 2வது அதிகாரம் 4 முதல் 11 வசனங்களில் இந்த போஜன பலி அப்பமாக சுடப்பட்டு படைக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அந்த அப்பங்கள் துண்டுகளாக பிட்கப்பட்டு முன் சொன்ன மாதிரியே அது பலிபீடத்தில் தகனிக்கப்படும். கிறிஸ்துவும் நமக்காக பிட்கப்படும் ஜீவ அப்பமாக சிலுவையில் தம்மை தேவ ஆக்கினையாகிய அக்கினியினால் பிட்கப்பட்டு அவர் அந்த அக்கினியினால் தகனிக்கப்படும்படி தன்னை ஒப்பு கொடுத்தார். நாமும் நம் தேவனுக்கு நம் தாளந்துகள், நேரங்கள், பொக்கிஷங்கள், டேலண்ட், டைம் அண்ட் ட்ரெஷர் இவற்றை மற்றவர்களுக்கு தேவ அர்ப்பணிப்பாக பகிர்ந்து கொடுக்கப்பட ஒப்பு கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக, போஜன பலியில் லேவியராகமம் 2வது அதிகாரம் 14 முதல் 16 வரை உள்ள வசனங்களில் விளைவின் முதல் பலனான பச்சையான தானிய கதிர்களையும் போஜன பலியாக படைக்கலாம் என்று சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 20வது வசனம் சொல்கிறது, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார் என்று பார்க்கின்றோம். கிறிஸ்து நமக்காக மரித்தபடியினால் ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவோம். இந்த போஜன பலிகள் எப்படி செலுத்தப்பட வேண்டும்? 3 விதமான போஜன பலிகளை பார்த்தோம். அவை எப்படி செலுத்தப்பட வேண்டும் என்பதை லேவியராகமம் 2வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது. எந்த விதமான போஜன பலியும் உப்பால் சாரமாக்கப்பட வேண்டும். உப்பு உணவை கெட்டுப்போகாமல் பாதுகாக்கிறது. கிறிஸ்துவின் பலி எனக்காக என்று நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாமும் ரட்சிப்பை விட்டு பின்வாங்கி கெட்டுப்போகாதபடி பாதுகாக்கப்படுகிறோம். உடன்படிக்கையின் உப்பு என்பது 2 தனிப்பட்ட மனிதர்கள் அல்லது 2 வெவ்வேறு குழுவினர் உப்பிட்ட ஆகாரத்தை பகிர்ந்து உண்ணுதல். அவ்விரு நபர்கள் அல்லது குழுக்கள் தங்களுடைய உறவில் உண்மையாக இருப்போம் என்று செய்து கொள்வதனால் அது உடன்படிக்கையின் உப்பு என்று சொல்லப்படுகிறது. பிதாவுடன் உள்ள உறவை, அந்த உறவில் மனிதன் நிலைத்திருக்க கிறிஸ்து உடன்படிக்கை உப்பாக தன்னை பலியாக்குகிறார். லேவியராகமம் 2வது அதிகாரம் 11வது வசனம் போஜன பலி எப்படி இருக்கக்கூடாது என்பதை சொல்லுகிறது. போஜன பலி புளித்த மாவுடன் செலுத்தப்படக்கூடாது. புளித்த மா என்பது துர்க்குணம், பொல்லாப்பு என்ற நம்முடைய ஸ்பாவ பாவம், கிரியைகளின் பாவம் என்பதை மாத்திரமல்லாமல் பரிசேயரின் புளித்த மாவு என்பது கிறிஸ்துவுக்கு பைத்தியமாக காணப்படும் உலக ஞானமாக தேவனுக்கு விரோதமான தர்க்கங்கள் நம்மிடத்திலே இருக்கக்கூடாது. லேவியராகமம் 2:11 இன்னும் பார்க்கின்றோம், போஜன பலி தேன் இடப்பட்டதாக இருக்கக்கூடாது. போலியான, இனிமையான, வெளிவேஷமான தேவபக்தி, தேவ ஆராதனை நம்மிடம் இருக்கக்கூடாது.